Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சென்டென்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பேசிக் லெட்டர்ஸ் and அதோட சவுண்ட்ஸ், வேர்ட்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்போங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸும் சொல்லி கொடுக்கணும். And not only what is sentence and how to make a sentence அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சென்டென்ஸுங்கிற டாப்பிக்கை சொல்லி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நாமே வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது குழந்தைங்க ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயே ஆல்ரெடி படிச்சு அது இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சென்டென்ஸ் அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, நம்ம குழந்தைங்க இந்த மாதிரியான லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் இதெல்லாமே படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அழகாக நீங்கள் சொல்லி கொடுக்கும் போதே இந்த மாதிரி தனித்தனியான லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம குரூப்பாக சேர்த்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணும்போது அதை தான் நம்ம வந்து வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸை சேர்த்து நம்ம எழுதுகிற இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் அதை தான் வந்து நம்ம வேர்டுன்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் இந்த வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது சென்டென்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம எழுதுறது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே நமக்கு லெட்டர்ஸ். அண்ட் இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸை தான் நம்ம வந்து வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம வந்து சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அப்படின்னும் போது அதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற திங். அண்ட் அதுக்கப்புறமா வர்றது தான் வந்து இந்த ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னும் போது என்னென்னா டெல்ஸ் ஹூ ஆர் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். நவுன், அதுதான் வந்து நம்ம நவுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். அதுதான் வந்து நம்ம நவுன்னு சொல்லி கொடுத்துருப்போம் குழந்தைங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெடிகேட் அப்படின்னும் போது டெல்ஸ் யூ வாட் த சப்ஜெக்ட் இஸ் ஆர் டஸ். அதாவது அந்த சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். அண்ட் அதுதான் வந்து வேர்ப். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நமக்கு நவுன் இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு வேர்பும் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த பாய் பிக் த ஃப்ளவர்ஸ். ஸோ த பாய்ங்கிறது நவுன், பாய் வந்து ஒரு நவுன். பிக்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது தான் வந்து வேர்ப், அதுதான் வந்து ப்ரெடிகேட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டு அது என்ன ப்ரெடிகேட் பண்ணுது அதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ். பாய் பிக் த ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸும் நமக்கு நவுன். ஸோ பாய் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு இங்கே நவுன் அண்ட் இந்த பிக்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து வேர்ப். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், we will go to the park at 5 PM. விங்கிறது நவுன், go to the park, go அப்படிங்கிறது வேர்ப். நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோம், கோ போகிறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு வேர்ப். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ், பார்க் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ நவுன் அப்படிங்கும்போது என்னென்னா நேம் ஆஃப் அ பிளேஸ் ஆர் அனிமல் ஆர் திங்ஸ் ஆர் எனி பர்சன், அதுதான் வந்து நம்ம நவுன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த நவுன் அந்த நேம் அந்த பர்சன் அந்த அனிமல் ஆர் பிளேஸ் அது என்ன பண்ணியிருக்கு, அதோட ஆக்ஷன் என்னவா இருக்குது, அதுதான் வந்து நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்கு இந்த மாதிரியான நவுன் அண்ட் வேர்ப்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அண்ட் இந்த நவுன் அண்ட் வேர்ப்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். பேசிக்காக ஒரு நவுன் அண்ட் ஒரு வேர்ப் இது இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து வேறு என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். இதை நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி ப்ராப்பராக எழுதணும், அதில் என்னென்னலாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். அதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு கேபிட்டலில் இருக்கணும். இட் ஹேஸ் அ நவுன். ஒரு சென்டென்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நவுன் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் அ வேர்ப், அதில் ஒரு வேர்ப் இருக்கணும். சம்டைம்ஸ் an adjective.
அதாவது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த நவுனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கோம் அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். சம் பிளேசஸில் நமக்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸும் இருக்கும். அண்ட் ends with the punctuation. அந்த சென்டென்ஸை முடிக்கும் போது ஒரு பங்க்சுவேஷனோட முடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த நார்மல் சென்டென்ஸில் நமக்கு எப்போவுமே ஒரு பங்க்சுவேஷன் அப்படின்னும் போது ஃபுல் ஸ்டாப் தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு சென்டென்ஸ்லன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டர், டி வந்து நமக்கு இங்கே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் அ நவுன். இங்கே நவுன் என்னென்ன இருக்குது அப்படின்னா பப்பி. பப்பிங்கிறது ஒரு அனிமல், அது நேம் ஆஃப் அ அனிமல், அது நம்ம வந்து நவுன்னு சொல்லுவோம். அண்ட் நேம் ஆஃப் அ பிளேஸ், ஒரு பிளேஸை சொல்லும் போது அதுவும் வந்து நமக்கு ஒரு நவுன். ஸோ நவுன் இங்கே என்னென்ன இருக்குன்னா பப்பி அண்ட் பார்க், இது ரெண்டுமே நமக்கு நவுன். நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் அ வேர்ப். இப்போ இந்த நவுன் இருக்குங்க இல்லையா பப்பி, இதோட ஆக்ஷன் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் நமக்கு வந்து வேர்ப். இப்போ இங்கே இந்த பப்பி என்ன பண்ணுதுன்னா பிளேடு, அது விளையாடுதுன்றதை சொல்கிறோம், அந்த ஆக்ஷன் அதுதான் வந்து நமக்கு இங்கே வேர்ப். நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது என்னென்னா அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் நமக்கு அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பப்பிங்கிறது தான் நமக்கு நவுன். இந்த பப்பி எப்படி இருக்குது அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த பப்பி எப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்குது, க்யூட் பப்பின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த க்யூட் அப்படிங்கிற வேர்டு தான் நமக்கு இங்கே அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் நம்ம அட்ஜெக்டிவ். ஸோ க்யூட் இஸ் அட்ஜெக்டிவ் ஹியர். நெக்ஸ்ட்டு ends with punctuation. ஸோ இங்கே இது நார்மல் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல் ஸ்டாப்போட எண்ட் பண்ணியிருக்கோம். பங்க்சுவேஷன்ஸ்லேயே நிறைய இருக்குங்க. கொஷின் மார்க்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ளமேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப். ஸோ இப்போ நம்ம இது நார்மல் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். இதுவே ஒரு கொஷினாக இருக்குது, கொஷின் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே நம்ம கொஷின் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பங்க்சுவேஷனை சேஞ்ச் பண்ணணும். இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். எப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். அண்ட் அந்த சென்டென்ஸில் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கணும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ரைட்டிங் செக்லிஸ்ட். இது எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு இதை எப்படி நம்ம செக் பண்ணணும், நம்ம இந்த சென்டென்ஸை கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு எப்படி செக் பண்ணணுங்கிறத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்க. இந்த ரைட்டிங் செக்லிஸ்ட்டு கண்டிப்பாக குழந்தைங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த சென்டென்ஸை எழுதி முடித்ததுமே என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணணும். இந்த இம்பார்ட்டன்ட் 3 திங்ஸை அவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், யூஸ் அ கேபிட்டல் லெட்டர் அட் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை எழுதியிருக்காங்க அப்படின்னு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் எழுதியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா அந்த சென்டென்ஸில் நமக்கு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் இருக்காது. அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு வேர்டு இந்த 2 வேர்ட்ஸ் இருக்குன்னா இந்த 2 வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் எண்டிங் பங்க்சுவேஷன். அதாவது எண்டிங் பங்க்சுவேஷன். இஃப் இட் இஸ் அ நார்மல் சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப், இஃப் இட் இஸ் அ கொஷின் மார்க். இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பங்க்சுவேஷனை மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். அண்ட் இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் விட்டு தான் எழுத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்னால் என்ன, அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், சென்டென்ஸை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.